வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு ட்ரெடிஷ்னல் டிஃபன் ரெசிபியான பிடி கொழுக்கட்டை பண்ண போறோம். எப்பயும் நம்ம பிடி கொழுக்கட்டை அரிசி மாவுல, அரிசி ரவால எல்லாம் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு அரிசி பருப்பு எல்லாம் ஊற வச்சு அரைச்சி பண்றதுனால இந்த பிடி கொழுக்கட்டை நல்லா வாசனையா, டேஸ்டா, செம்ம சாஃப்டா இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, சாயந்தரம் நேரம் ஒரு டிஃபனா சாப்பிட்றதுக்கு, இல்ல டின்னருக்கு யூஸ் ஆகும். லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். எவ்வளவு நேரம் ஆனாலும் சாஃப்டாவே இருக்கும். அதே நல்ல ஃபில்லிங்காவும் இருக்கும். இதுல நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்து பண்றதுனால ஹெல்த்தியாவும் இருக்கும். ஸ்டீம்டு ஃபுட் அப்படிங்கறதுனால ஈஸியா டைஜஷனும் ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த டேஸ்டியான பிடி கொழுக்கட்டை குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பிடி கொழுக்கட்டை பண்றதுக்கு 2 கப்பு பச்சரிசி, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு நல்லா ஊற எடுத்து தண்ணியை கம்ப்ளீட்டா ட்ரைன் பண்ணிட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி சேர்க்காம ரவா பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, இதை மாதிரி ரவா பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம திரும்பவும் அரைச்சிக்கலாம். இந்த பிடி கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு நம்ம மிக்ஸி ஜார்லயே சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி அளந்து எடுத்து அதே கப்ல 1 கப்பு தேங்காய் துருவல். இது ஒரு 2 தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் உப்பு இந்த மாவோட ஈவனா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்க, இந்த மாதிரி ஃபைன் ரவா பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். தேங்காயும் ரொம்ப மசியல, பாருங்க, ஜஸ்ட் பல்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். நம்ம அரிசி அளந்து எடுத்த அதே கப்ல 3 கப்பு ஜலம் விட்டுருக்கேன். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பிடி கொழுக்கட்டைக்கு எப்பவுமே தேங்காய் எண்ணெய் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. பருப்பு நல்லா செவந்து வரட்டும். பருப்பு செவந்து வந்ததும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். ஜீரகமும் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு நல்லா பொடி பொடியா கட் பண்ணியிருக்கேன். நம்ம கிரேட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாயை பொடி பொடியா கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பச்சை மிளகாய் லேசா வதங்கினதும் பாதி கேரட்டை பொடி பொடியா கட் பண்ணியிருக்கேன். 4-5 பீன்ஸ் நல்லா பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு, இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கேரட் பீன்ஸ் எல்லாமே நல்லா வதங்கி எடுத்து நம்ம அரைச்சதை இந்த பேன்ல சேர்த்துருவோம். பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணும். இன்னொரு 1/4 கப்பு தண்ணியை மிக்ஸி ஜார்ல விட்டு நல்லா கலந்து சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். கட்டி தட்டாம இந்த ரவா வெந்து வரணும். கை விடாம நம்ம கிளறிக்கணும். பாருங்க, 5 நிமிஷத்துல நல்லா இறுகி வர ஆரம்பிச்சுடுது. பாருங்க, நல்லா இறுகி வந்துடுது. ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். மூடி திறந்து பார்த்துடலாம். பாருங்க, நல்லா வெந்துடுத்து, இறுகியும் வந்துடுது. பொடியா கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த அளவுக்கு இறுகி நல்லா வெந்து வர்றதுக்கு எனக்கு 1/4 மணி நேரம் ஆயிருக்கு. இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரட்டும். இது வரைக்கும் ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். கை பொறுக்கிற சூடு வந்தாச்சு. நம்ம பிடி கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். ரொம்ப சூடு ஆற விட வேண்டாம். இந்த லேசான சூடு இருந்தாதான் நமக்கு பிடிக்கிறது ஈஸியா இருக்கும். இதை போல நீங்க நீள நீளமாவும் நம்ம பண்ணிக்கலாம், இல்ல ரவுண்ட் ரவுண்டாவும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இட்லி பாட்ல தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. இதுல இட்லி பிளேட் வச்சு லேசா நான் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம பண்ணி வச்சுக்கிற பிடி கொழுக்கட்டை இதுல நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். சைஸ், ஷேப் எல்லாமே நம்ம விருப்பம் தான். இன்னும் சின்ன சின்னதா கூட பண்ணிக்கலாம். பாருங்க, இது எல்லாத்தையுமே இப்படி ஃபில் பண்ணிட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். இது ஸ்டீம் ஆகிறதுக்கு 15ல இருந்து 20 நிமிஷம் ஆகும். நம்ம அது வெந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். 15ல இருந்து 20 நிமிஷம் ஆயாச்சு. பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா வெந்திருக்கு. இந்த கலர் பார்த்தாலே நமக்கு தெரியும். கொஞ்சம் கலர் வெள்ளையா இல்லாம லைட்டா மாறி இருக்கும். ஆனால் ஒட்டாமையும் இருக்கு. பஞ்சு போல சாஃப்டா இருக்கு. பாருங்க, மெத்து மெத்து மெத்துன்னு இருக்கு.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் சூடு ஆறல, இருந்தாலும் நான் காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு. நல்லா குடிக்கிறது. உள்ளேயும் பாருங்க பஞ்சு போல இருக்கு. ஆவி பறக்கிறது பாருங்க. ஆனா மெத்துன்னு சாப்பிடறதுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும். அரிசி பருப்பை ஊற வச்சு அரைச்ச பிடிக்கொழுக்கட்டை பாருங்க சர்விங் பிளேட்ல எடுத்துட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு சாஃப்டா மெத்துன்னு வந்திருக்கு. நான் உள்ளேயும் காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. தொட்டுக்கிறதுக்கு நான் தக்காளி சட்னி பண்ணியிருக்கேன். எந்த கார சட்னியோடையும் இது வந்து நல்லா இருக்கும். அப்படியே கூட சாப்பிடலாம். நம்ம எல்லாமே இதுல சேர்த்திருக்கோம். இட்லி மிளகா பொடி தொட்டுன்னு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இல்ல வத்த குழம்பு கூட தொட்டு நம்ம சாப்பிடலாம். அளவுக்கு பாருங்க நல்லா பிரமாதமா வந்திருக்கு. அரிசி பருப்பு ஊற வச்சு நம்ம பண்ண பிடிக்கொழுக்கட்டை ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் இன்னைக்கு தக்காளி சட்னி பண்ணியிருக்கேன். எந்த கார சட்னியோட சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். இட்லி மிளகா பொடி இருந்தா கூட போதும், அதோட நல்லா இருக்கும். இல்ல வத்த குழம்பு, மிளகு குழம்பு, கார குழம்பு இதெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்டாலும் அருமையா இருக்கும். இன்னைக்கு நம்ம கார சட்னியோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு. ட்ரெடிஷனல் ரெசிபி எப்பவுமே சூப்பர் தான். ஏன்னா பண்றதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். வீட்டுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சே நம்ம பண்ணிடுவோம். டேஸ்டும் அட்டகாசமா இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். எல்லா நேரத்துலயும் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். ஈவன் நம்ம ஒரு நாள் எங்கேயாவது டிராவல் போறோம் அப்படின்னா கூட நம்ம இதை எடுத்துன்னு போலாம். நல்லா தேங்காய் எண்ணெய், தேங்காய் வாசனையோட ரொம்பவே பிரமாதமா இருக்கு. தாளிக்கும் போது நம்ம வந்து கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு கொஞ்சம் அதிகமாவே சேர்த்திருக்கோம். எப்பவுமே பிடிக்கொழுக்கட்டையில அதிகமாவே சேர்ப்பா. ஏன்னா நமக்கு சாப்பிடுறச்சே வந்து நல்லா அழகா ஒரு பைட் கிடைக்கும் அப்படிங்கறதுனால. இன்னைக்கு நான் வந்து கேரட், பீன்ஸ் சேர்த்திருக்கேன். இன்னும் நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்ப மொச்சை சீசன் அப்படின்னால மொச்சை சேர்த்துக்கலாம். கார்ன், கேபேஜ், காலிஃபிளவர் இது எல்லாமே. ஆனா எல்லாமே வந்து பொடி பொடியா கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா அப்பதான் நமக்கு பிடிக்கிறதுக்கு வரும். பெரிய பீஸா இருந்தா இந்த பிடிக்கொழுக்கட்டை நமக்கு பிடிக்கிறதுக்கு வராது. காய்கறியே இல்லைனாலும் ஜஸ்ட் தாளிச்சு நம்ம பண்ணாலும் அதுவுமே சூப்பரா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த பிடிக்கொழுக்கட்டையை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். குழந்தைல இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.